we need to find what the ratio of threshold wavelength. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? threshold wavelength ratio கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். சோடியத்தோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2.3 எலக்ட்ரான் வோல்ட் சோடியம். அதே மாதிரி காப்பரோட ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் எலக்ட்ரான் வோல்ட். We need to find the ratio of the threshold wavelength. So what is the formula for work function? முதல்ல நீங்க ஜெனரல் ஃபார்முலா எழுதுங்க. total energy is equal to, this is a threshold energy plus of mv square. இதான் நீங்க என்ன பண்ணீங்க? ஒர்க் ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க. இது வந்து h into total energy. ஒர்க் ஃபங்க்ஷன் சீக்கிரம் என்னது? threshold frequency. இங்க வந்து என்ன இருக்கும்? threshold frequency. வெயிட் erase பண்ணிக்கிறேன், தப்பு கன்ஃபியூஸ் ஆகும். So this left hand side total energy. Energy is conserved. This is threshold frequency. This energy வந்து absorb our energy. இது எனர்ஜி தாண்டினதுக்கு அப்புறம் எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகும். எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும்போது வெலாசிட்டி இருக்கும். Because of velocity, electron gain the kinetic energy. ரெண்டு எனர்ஜி ஆட் பண்ணா நம்ம டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். So energy is conserved. So we need to find threshold wavelength தான் வேணும். அப்போ threshold ஃபார்முலா என்னது? phi naught is equal to h into threshold frequency. What is the formula for the frequency? Frequency lambda into formula frequency is equal to c by lambda. இப்போ lambda into frequency is equal to c. இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல படிச்சிருக்கீங்க. ஸோ frequency is equal to c. இந்த ஃபார்முலா இப்போ நீங்க மனப்பாடம் பண்ணணும். product of lambda in frequency is equal to c. Frequency is equal to c by lambda. இதுல இருந்து கொண்டு வந்துடும். So we get work function is equal to h c by lambda of constant frequency. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இப்போ நீங்க டைரக்டா எந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும்? இந்த ஃபார்முலா டைரக்டா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ ஃபார்முலா ஃபார் சோடியம் HC கான்ஸ்டன்ட், சோடியமுக்கு வேவ் லென்த் ஒன்று இருக்கும். ஃபார்முலா ஃபார் காப்பர், ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா ஃபார் காப்பர். எது எதுக்கு ரேஷியோ கேட்குறான்? த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் கேட்குறான். சோடியமுக்கு காப்பருக்கும் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் கொண்டு வாங்க. சோடியமுக்கு காப்பருக்கும் கொண்டு வரணுமா? இப்போ lambda s sodium is equal to HC divided by 5s. அதே மாதிரி lambda c is equal to என்னது? HC divided by 5s. Okay. Take a ratio. HC by 5s. இது டினாமினேட்டர் வரும்போது நம்ம மேலே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 5c கேன்சல் டவுன். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் காப்பர் எவ்வளோ? 4.5. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சோடியம் 2.3. ஷார்ட் அவுட் பண்ணினா அப்ராக்சிமேட்லி 2:1. ஆன்சர் இருக்கிறான்னு பாருங்க. There is answer B.